அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்கள்னாலே ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்கு. ஆனா அந்த நல்ல மனசுக்கு கடந்த கொஞ்ச காலமா நீங்க பட்ட பாடு, வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்சமல்ல. யாருக்கு நீங்க ரொம்ப விசுவாசமா உண்மையா இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணிருப்பீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னவோ அவமானமோ ஏமாற்றமும் தான். ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு அழுத நாட்கள் தான் அதிகம். வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள காயங்களை சுமந்துக்கிட்டு திரியிற உங்களை பார்த்தா நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட பொறுமையை எல்லாம் காலம் ரொம்பவே சோதிச்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில விடிவு காலமே வராதா, இப்படியே தான் கஷ்டப்படணுமான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய விரக்தியே உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போற நாள் தான் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி நடக்க போற சனி பெயர்ச்சி. இந்த தேதி உங்க மனசுல ஆழமா பதிய வேண்டிய ஒரு தேதி. ஏன்னா இத்தனை நாளா உங்களை அழுத்திட்டு இருந்த அத்தனை பாரங்களையும் சனி பகவான் இறக்கி வைக்க போறாரு. பொதுவாவே துலாம் ராசிக்கு சனி பகவான் யோக காரகன். அவர் உங்களுக்கு கெடுதல் செய்யவே மாட்டாரு. இத்தனை நாளா உங்களை கஷ்டப்படுத்தினது கூட யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான். இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. இது வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு தயங்கிக்கிட்டு இருந்த நீங்க இனிமே ஒரு சிங்கக்குட்டி மாதிரி சிலுத்துக்கிட்டு எழ போறீங்க. உங்க தைரியத்தையும் உங்க வேகத்தையும் பார்த்து உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் மிரண்டு போய் நிக்க போறாங்க. முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க எல்லாரும் இனிமே உங்க கண்ணு முன்னாடியே தோற்று போறத நீங்க பார்க்க போறீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தான் சுத்தி சுத்தி எதிரிகள் முளைச்சிருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த எதிரிகள்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. அதே மாதிரி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்த கடன் பிரச்சனை, வட்டிக்கு மேல வட்டி கட்டி உழைக்கிற பணம் எல்லாம் வட்டி கட்டவே சரியா போகுதேன்னு ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல அந்த கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர போறீங்க. எங்கிருந்தாவது ஒரு பண வரவு வந்து உங்க கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வழிய சனி பகவான் கண்டிப்பா காட்டுவார். நிம்மதியா பெருமூச்சு விடுற காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. இவங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு குழப்பமான நிலைமை மாறி ஒரு தெளிவு பிறக்க போகுது. யார நம்பணும் யார தூக்கி எறியணும்னு நீங்க ரொம்ப சரியா முடிவு பண்ணுவீங்க. குடும்பத்திலயும் சரி வேலை பார்க்கற இடத்துலயும் சரி இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதையே இருந்திருக்காது. நீங்க என்னதான் அடிச்சுக்கிட்டு சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் உங்களை தேடி வரப்போகுது. இவன் அவ்வளவுதான், இவனால ஒன்னும் முடியாதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்கலாம் உங்களை தேடி வந்து உதவி கேட்கற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. உடம்புல இருந்த சோர்வு, அடிக்கடி வந்த சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் விலகி ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் உங்களுக்குள்ள வரப்போகுது. எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிச்சே தீர்வேங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நம்ம மாடு மாதிரி உழைப்போம், ஆனா அதற்கான பேரும் புகழும் வேற யாருக்கோ போகும். நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கண்ணுக்கு எட்டுன தூரத்துல வந்து கை நழுவி போயிருக்கும். நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் மேல போறத பார்த்து மனசுக்குள்ளேயே புழுகி இருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இனிமே அடியோடு மாறப்போகுது. மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல உங்க உழைப்புக்கான பலன் முழுமையா உங்களை தேடி வரப்போகுது. வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இத்தனை நாளா முடங்கி கிடந்த வியாபாரம் மளமளன்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாம தவிச்ச நிலைமை மாறி லாபத்தை கண்ணால பார்க்க போறீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ரொம்ப அருமையான காலகட்டம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட ஏதோ ஒரு வீண் பிடிவாதத்தினால பெரிய விரிசலா மாறி இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம பேசிக்காம ஒரே வீட்டுக்குள்ள 2 அந்நியர்கள் மாதிரி வாழ்ந்திருப்பீங்க. பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே பொறுமி இருப்பீங்க. சனி பகவான் அந்த பிரிவை எல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் உங்க குடும்பத்துல ஒரு அழகான சந்தோஷத்தை கொண்டு வர போறாரு. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை துணை அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள்லாம் உங்களை தேடி வர போறாங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கினவங்களுக்கு அந்த வரம் கிடைக்க போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது வாங்கணும்,
இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சு ஏமாந்து போயிருப்பீங்க. கையில கொஞ்சம் காசு சேரும். ஆனா திடீர்னு வர ஒரு செலவுனால அந்த காசு மொத்தமும் கரைஞ்சு போயிடும். நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதான்னு நினைச்சு எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க நீண்ட நாள் கனவெல்லாம் பலிக்க போகுது. உங்க ஜாதகத்துல நிலம், வீடு வாங்குற யோகம் ரொம்ப வலுவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம், வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் வாடகை வீட்டுல பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து சொந்த வீட்டுல பால் காய்ச்சி குடி போக போறீங்க. உங்க கையால 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. நீங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா உங்களுக்கே கண்ணீர் வரும். இவ்வளவு கஷ்டங்களையும் அவமானங்களையும் எப்படிதான் தாங்கிக்கிட்டோம்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே உங்களை இப்போ ஒரு இரும்பு மாதிரி செதுக்கி மாத்திருக்கு. துலாம் ராசிக்காரங்க என்னைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய நினைக்காத அந்த ஒரு நல்ல குணம்தான் உங்களை இப்போ காப்பாத்த போகுது. உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் வீண் போகாதுங்கிறத சனி பகவான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட போறாரு. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. இத்தனை நாளா எந்த சாமியை கும்பிட்டாலும் பலன் இல்லையேன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்க போகுது. உங்க கண்ணில இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு மிகப்பெரிய நியாயம் கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களை பத்தி நீங்க ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்ம கையில காசு இருக்கும்போது ஒரு மாதிரியும், காசு இல்லாத போது ஒரு மாதிரியும் நடத்துற கூட்டத்துக்கு நடுவுல தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இவங்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களை அற்பமா நினைச்சவங்க முன்னாடி ஒரு ராஜா மாதிரி நீங்க வலம் வரப்போற நேரம் இது. கல்யாண வீடோ இல்ல காது குத்து விசேஷமோ உங்களை கூப்பிடலையே, கூப்பிட்டாலும் மதிக்கலையேன்னு நீங்க ஒதுங்கி நின்ன காலம் எல்லாம் மலையேறி போச்சு. மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிற விசேஷங்கள்ல முதல் மரியாதையும் முதல் தாம்பூலமும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உங்க ஆலோசனையை கேட்டு தான் 4 பேரு எந்த காரியத்தையும் தொடங்குவாங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு வரப்போகுது. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இவன் எப்படி இவ்வளவு தூரம் மேல வந்தான்னு வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அப்படிக்கிற வயசுல இருக்கிற பிள்ளைங்களை பத்தி பெத்தவங்களுக்கு ரொம்பவே கவலை இருந்திருக்கும். பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பொண்ணுக்கு எந்த வேலையிலையும் ஒரு பிடிப்பு இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை. பசங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அவங்க படிப்புல காட்டுற கவனத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப நாளா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா 1-2 மதிப்பெண்கள்ல கை நழுவி போன வேலை வாய்ப்பெல்லாம் இனிமே அவங்கள தேடி வந்து கதவை தட்ட போகுது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், குடும்ப கஷ்டத்தை தீர்க்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான தடைகள்லாம் விலகி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டு யோகம் கூடி வரப்போகுது. முக்கியமா துலாம் ராசி பெண்களை பத்தி சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போனதுதான் மிச்சம். காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் பம்பரம் மாதிரி சுத்தி வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன பாராட்டு கூட உங்க காதுல விழுந்திருக்காது. குடும்ப பிரச்சனைன்னு எவ்வளவோ மன உளைச்சல்களை தனி ஆளா சமாளிச்சிருப்பீங்க. இனிமே உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் கிடைக்க போகுது. உங்க மாமனார் மாமியார் ஆகட்டும், கணவர் ஆகட்டும் உங்க அருமையை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வந்தா நல்லா இருக்குமே, யார்கிட்டயும் கையேந்தாம நம்ம செலவை நாமளே பாத்துக்கலாமே நினைச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு வழி பிறக்க போகுது. வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொழிலோ இல்ல ஒரு வேலை வாய்ப்போ கிடைச்சு உங்க கையில எப்பவுமே காசு புரள்ற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சா கூட அவங்கள உங்களால திருப்பி பழி வாங்க முடியாது. அவங்க நல்லா போயிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு வந்துருவீங்க. ஆனா அந்த கவலைய இனிமே நீங்க படவே வேண்டாம். உங்களுக்காக பழிவாங்கிற வேலையை சனி பகவான் அவர் கையில எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சே தீருவாங்க. அதை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. அதே மாதிரி வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு முழுமையா உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் தொட்ட உடனே முடிஞ்சிடாது. ஆனா ஆரம்பிச்ச காரியம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடி தரும். மனசுல எந்த பயமும் இல்லாம முழு தைரியத்தோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்னா உசுரையே கொடுப்பீங்க. உங்களுக்காக ஒருத்தர் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டா அவங்களுக்காக வாழ்க்கையே எழுதி வைக்கிற அளவுக்கு ஒரு இளகிய மனசு உங்களுக்கு. ஆனா அந்த நண்பர்களால, கூட பழகினவங்களால நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. கூட்டாளிங்கன்னு நம்பி சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சு
கடைசியில உங்களை நடுத்தருவுல நிப்பாட்டிட்டு அவங்க மட்டும் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. துரோகம்னா என்னன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா கத்துக் கொடுத்தது உங்களை சுத்தி இருந்தவங்க தான். ஆனா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல அந்த கூட்டாளிகள் செஞ்ச சதி வேலைகள் எல்லாம் தவிடுபடியாக போகுது. உங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் அவங்களுக்கு எந்த வகையிலையும் பயன்படாம போறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இனிமே புதுசா எந்த தொழில் செஞ்சாலும் நீங்க தனி ஆளா நின்னு ஜெயிப்பீங்க. உங்களுக்கான உண்மையான நல்ல நண்பர்களை மட்டும்தான் சனி பகவான் இனிமே உங்க பக்கத்துல விடுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப வருஷமா வராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பணம் எல்லாம் இனிமே உங்க கைக்கு வந்து சேரும். எங்கடா இது நமக்கு வர வேண்டிய பணம் வரவே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு தொகை கூட திடீர்னு உங்களை தேடி வரப்போகுது. அது ஒருவேளை நீங்க யாருக்காவது கைமாத்தா கொடுத்த பணமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சேர வேண்டிய சேமிப்பு பணமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா காப்பீடு மூலமா வர வேண்டிய தொகையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, உங்க கைக்கு அது ரொம்ப சுலபமா வந்து சேரப்போகுது. இந்த திடீர் பண வரவு உங்க வாழ்க்கையில இருந்த பல பெரிய ஓட்டைகளை அடைக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிருப்பீங்க, அதுக்கு பணம் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். அந்த தடை உடைஞ்சு உங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேற போற காலகட்டம் இது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க, குறிப்பா அப்பா அம்மாவோட உடல்நிலை உங்களை ரொம்பவே கவலைப்பட வச்சிருக்கும். ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி நடையா நடந்து உங்க காசும் கரைஞ்சு மனசும் உடைஞ்சு போயிருப்பீங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டதுதான் மிச்சம். ஆனா இனிமே அவங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. சரியான வைத்தியம் கிடைச்சு அவங்க படுக்கையில இருந்து எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. பெத்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும் போதே உங்க மனசுல இருக்கிற பாதி கவலை பறந்து போயிடும். வீட்டுல எப்பவுமே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்திருக்கும். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிக்க கூட நேரம் இல்லாம ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலையில வாழ்ந்திருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீகமான அமைதி நிலவ போகுது. இத்தனை நாளா உங்க குலதெய்வத்தை கூட சரியா போய் கும்பிட முடியாம ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஊருக்கு கிளம்புவீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பயணமே ரத்தாகி இருக்கும். குலதெய்வ குத்தம் இருக்குமோன்னு உங்களுக்கே மனசுல ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாம் இந்த சனி பெயர்ச்சியால சுக்கு நூறாக போகுது. நீங்க நினைச்ச நேரத்துல உங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வர போறீங்க. அந்த குலதெய்வத்தோட அருள் முழுமையா கிடைச்சாலே போதும், வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. செய்வினை கண் திருஷ்டின்னு உங்களை சுத்தி இருந்த அத்தனை கெட்ட விஷயங்களும் காணாம போயிடும். உங்க முகத்திலேயே ஒரு பெரிய ஒளி வரப்போகுது. முன்னாடி உங்களை பார்த்தவங்களுக்கும் இனிமே உங்களை பார்க்க போறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீச போகுது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்துல நீங்க ரொம்பவே அடிபட்டு இருப்பீங்க. உசுருக்கு உசுரா நேசிச்சவங்க ஒரு சின்ன காரணத்துக்காக உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. உங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்காம வேற யாரையோ நம்பி உங்களை நடுத்தருவுல விட்டவங்களை நினைச்சு எவ்வளவு ராத்திரி அழுதிருப்பீங்க. வீட்டுல பெரியவங்க கிட்ட காதலை பத்தி சொல்ல முடியாம சொல்லியும் அவங்க ஒத்துக்காம பெரிய போராட்டமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல அந்த காதல் தோல்வியில இருந்து முழுசா வெளியில வர போறீங்க. உங்களை உதறி தள்ளவங்க உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. வீட்டுல கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுக்கோ பையனுக்கோ எத்தனையோ இடம் பார்த்தும் தட்டி போயிட இருந்த நிலைமை மாறி நல்ல இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சம்பந்தம் கூடி வரப்போகுது. கெட்டி மேல சத்தம் உங்க வீட்டுல சீக்கிரமே கேட்க போகுது. இங்க திறமைய பத்தி சொல்லணும்னா உங்களுக்குள்ள பல வித்தைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா அதை வெளியில கொண்டு வர முடியாம சரியான ஒரு மேடை கிடைக்காம எத்தனையோ தடைகளை சந்திச்சிருப்பீங்க. 4 பேருக்கு முன்னாடி நம்ம திறமையை காட்டினா அதை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களோங்கிற ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கும். உங்க கூடவே இருக்கிறவங்க உங்க திறமையை முடக்கி போடுறதுல ரொம்ப குறியா இருந்திருப்பாங்க. ஆனா சனி பகவான் இனிமே உங்களுக்கான பாதையை ரொம்ப அழகா மாத்தி அமைக்க போறாரு. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. இவனை போய் ஒரு ஆளுன்னு நினைச்சோமேன்னு உங்களை குறை மதிப்பிட்டவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. இப்பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்ச காசு எல்லாமே எதுக்கு செலவாச்சுனே தெரியாம ஒரு மாயமா மறைஞ்சிருக்கும். வீட்டுல ஒரு சுப காரியம் செய்ய முடியலையே, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள் நிறைய செய்ய போறீங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருளையோ இல்ல உங்க மனைவிக்கு பிடிச்ச ஒரு நகையையோ வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. கஷ்ட காலத்துல கழுத்துல கிடந்த செயினையோ இல்ல வளையலையோ கழட்டி அடகு கடையில வச்சுட்டு அதை திருப்ப முடியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி அடகு கடைக்கு போன நகையெல்லாம் மறுபடியும் உங்க பீரோல வந்து பத்திரமா உட்கார போகுது.
கையில எப்பவுமே ஒரு பணப்பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என் மனசுக்குள்ள இருக்கிற நிம்மதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து. கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் ராத்திரியில நிம்மதியா தூக்கம் வரலன்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. கடந்த கொஞ்ச வருஷமாவே உங்களுக்கு அந்த தூக்கங்கிறது ஒரு பெரிய எட்டாக்கனியா தான் இருந்திருக்கும். படுத்தா பழைய ஞாபகங்கள், கவலைகள், அவமானங்கள்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமே நடந்திருக்கும். ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி ரொம்ப அமைதியா மாறப்போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். ராத்திரியில படுத்த உடனே எந்த கவலையும் இல்லாம ஒரு குழந்தைய மாதிரி நிம்மதியா தூங்க போறீங்க. காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு நாளும் விடிய போகுது. உங்க வாழ்க்கையில வீச போற இந்த வசந்த காற்றை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. இத்தனை நாளா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பி ஏமாந்து போய் நின்னீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா பெரிய உதவிகள் தேடி வரப்போகுது. ரோட்ல போறவங்க இல்ல எங்கேயோ ஒரு பயணத்துல பழக்கமானவங்க உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா மாற போறாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை பார்த்து நீங்களே சிலிர்த்து போயிடுவீங்க. எப்பவுமே துலாம் ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சே பழகிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் திரும்பி கூட பார்க்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள நிறையவே இருக்கும். அந்த ஆதங்கம் எல்லாம் இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல காத்துல பறந்துடும். நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சமுதாயத்துல 4 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வரப்போகுது. இத்தனை நாளா சாமி கும்பிட கூட நேரம் இல்லாம அப்படியே கும்பிட்டாலும் மனசு இல்ல ஒரு பாரத்தோட ஒரு கவலையோட தான் சாமி முன்னாடி போய் நின்றுப்பீங்க. ஆனா இனிமே ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் போக போறீங்க. ரொம்ப வருஷமா பெரிய பெரிய கோவில்களுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டு காசு இல்லாமலோ இல்ல நேரம் அமையாமலோ தள்ளி போட்ட பயணங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா கைகூடி வரும். குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வருவீங்க. அப்படி போயிட்டு வர்ற ஒவ்வொரு பயணமும் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். மனசுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வரும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சா போதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்க மனசுல ஆழமா வேரூன்றிடும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த ஒரு வாட்டம், ஒரு சோர்வு எல்லாமே அடியோடு மாறி போகும். கவலையிலேயே உங்க வயசுக்கு மீறின ஒரு முதிர்ச்சி உங்க முகத்துல தெரிஞ்சிருக்கும். ஆனா இனிமே உங்க மனசுல பிறக்க போற அந்த சந்தோஷம் உங்க முகத்திலையும் ஒரு பெரிய பொலிவை கொடுக்க போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்க, ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சான்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. உடம்புல எந்த வியாதியும் இல்லாம மனசுல எந்த கவலையும் இல்லாம வாழ போற அந்த ஒரு சுகமான காலகட்டத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க. உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா பேச வைக்கிற வேலையே சனி பகவான் ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிப்பார். இதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மறுபிறவினே தைரியமா சொல்லலாம். பழைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க எழுந்தது பணமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான மரியாதையா இருக்கலாம். ஆனா இனிமே நீங்க அடைய போறது அதை விட பல மடங்கு பெரிய விஷயங்களை. உங்க பொறுமைக்கு காலம் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு தான் இது சனி பெயர்ச்சி. அதனால எந்த கவலையும் படாம ரொம்ப தைரியமா இருங்க. உங்க நேர்மையும் உங்க உழைப்பும் என்னைக்கும் உங்களை கைவிடாது. உங்களை படைச்ச அந்த கடவுள் உங்களுக்கான சிம்மாசனத்தை தயார் பண்ணிட்டார். இனிமே அதுல போய் கம்பீரமா உட்கார வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. காலம் உங்களுக்கான கதவை ரொம்ப அகலமா திறந்து வச்சிருக்கு. முழு நம்பிக்கையோட உள்ளே நுழைங்க. துலா ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கரவம் பாக்குறவங்க. யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது, யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா கடந்த காலத்துல அந்த கரவத்துக்கு பெரிய இழுக்கு வந்திருக்கும். ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாம சுத்தி இருக்கிறவங்க நக்கலா பேசுறத கேட்டு மனசுக்குள்ளேயே குமுறி இருப்பீங்க. நம்ம நேரம் சரியில்லை, அதான் எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு ஒதுங்கி போயிருப்பீங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் எந்த ஊர்ல உங்களை தலைகுனிய வச்சாங்களோ அதே ஊர்ல நீங்க பெரிய மனுஷனா வலம் வரப்போறீங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு யார் யாரெல்லாம் வரமாட்டேன்னு ஒதுங்குனாங்களோ அவங்க எல்லாரும் முதலாளா வந்து நிக்க போறாங்க. ஒரு பஞ்சாயத்துனாலோ இல்ல ஊர் பொது காரியத்தினாலோ உங்களை தேடி வந்து தான் 4 பேர் ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேரு ஊருக்குள்ள ரொம்ப கம்பீரமா ஒலிக்க போகுது. விவசாயம் பாக்குற துலாம் ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா மழை இல்லாமலோ இல்ல போட்ட காசுக்கு சரியான விலை கிடைக்காமலோ பெரிய நஷ்டம் வந்திருக்கும். கடன் வாங்கி உரம் போட்டு கடைசியில அறுவடை நேரத்துல ஏதோ ஒரு தடையாகி கையில காசு நிக்காம போயிருக்கும். இனிமே உங்க மண்ணுல நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறப்போகுது. பூர்வீகமா இருந்த தரிசு நிலம் கூட இப்போ நல்ல விலைக்கு போகும். இல்லைன்னா அதுல நல்ல மகசூல் கிடைக்க ஆரம்பிக்கும். விவசாயம் மட்டும் இல்லாம நிலம் வாங்குறது, விக்கிறது, வண்டி வாகனம் தொழில் செய்யறவங்களுக்கு
இது வரைக்கும் இருந்த முடக்கம் எல்லாம் மாறி தொட்டதெல்லாம் லாபமா மாறப்போகுது. ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பெரிய அளவுல நிலம் சொத்துன்னு வாங்குற அளவுக்கு சனி பகவான் பெரிய யோகத்தை வாரி வழங்க போறாரு. வத்தாத ஜீவநதி மாதிரி உங்க வீட்டுல பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, பழச மறக்கவே மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு உங்களையே நீங்க வருத்திக்குவீங்க. நேத்து நடந்ததோ இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ அது அப்படியே உங்க மனசுல ஒரு ஆறாத வடுவா இருக்கும். ஆனா இனிமே அந்த பழைய குப்பைகள் எல்லாம் தூக்கி போடுற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். எவன் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்னு உங்க குடும்பத்து மேல முழு கவனத்தையும் திருப்ப போறீங்க. இத்தனை நாளா மத்தவங்களுக்காக வாழ்ந்து வீணா போனது போதும். இனிமே உங்களுக்காக உங்க சந்தோஷத்துக்காக வாழ பழகிக்குவீங்க. உங்க சிந்தனையில வரப்போற இந்த பெரிய தெளிவுதான் நீங்க தொடப்போற பெரிய வெற்றிக்கான முதல் படியே. பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு கடந்து போயிடுவீங்க. உடம்பை பத்தி சொல்லும் போது சிலருக்கு மனக்கவலையினால சில பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் வந்திருக்கலாம். சாப்பாட்டுல இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்ல நேரத்துக்கு சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்கிறதுன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல உடம்பு மேல ஒரு அக்கறை வரும். சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருக்கிறது, உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு உங்க வாழ்க்கை முறையே ஒரு நல்ல பாதையில திரும்ப போகுது. ஏன்னா இனிமே வாழப்போற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. அதை முழுசா அனுபவிக்க உடம்பு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு காலத்துல உங்களை பார்த்து இவன் தேரவே மாட்டான், இவளால ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னவங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆரோக்கியமான வெற்றிகரமான மனுஷனா நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க சுறுசுறுப்பை பார்த்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் வரப்போகுது. கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சின்னு ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள இருந்த விரிசலை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரே பெத்தவங்க வயித்துல பிறந்திருந்தாலும் சொத்துக்காகவோ இல்ல சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையாலேயோ பல வருஷமா பேசாம முகத்தை திருப்பிட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பங்காளி சண்டைன்னு ஊருக்குள்ள சிரிப்பாய் சிரிச்சிருப்பீங்க. யார் வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த உறவுகள் இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல தானாகவே வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. உங்க விட்டு கொடுக்கும் தன்மையை பார்த்து அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. குடும்பத்துக்குள்ள இருந்த அந்த பெரிய மனஸ்தாபம் உடைஞ்சு இனிமே எந்த விசேஷமா இருந்தாலும் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா ஒன்னா நின்னு செய்ய போறீங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது. நீதிமன்றம் வம்பு வழக்குன்னு தேவையில்லாம அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனாலும் யாராவது ஒருத்தர் நம்மள வம்புல மாட்டி விட்டுருப்பாங்க. வழக்கறிஞருக்கும் நீதிமன்றத்துக்கும் அலைஞ்சே பாதி உசுறு போயிருக்கும். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் அதை நிரூபிக்க முடியாம தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலையே வேண்டாம். சனி பகவான் நியாயவான், அவர் எப்பவுமே தர்மத்து பக்கம் தான் நிப்பார். உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அந்த வழக்குகள்ல உங்களுக்கு முழு வெற்றியை தேடி தரப்போறார். இத்தனை நாளா உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த பயம், அந்த அலைச்சல் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களை எதிர்த்தவங்க உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுற அளவுக்கு உங்க கை உங்க போகுது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இல்லனா அங்க போய் வேலை பாக்குறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வெளிநாட்டுக்கு போறதுக்கான அனுமதி கிடைக்காமலோ இல்ல அங்க போன இடத்துல சரியான வேலை அமையாமலோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. உள்ளூர்ல தொழில் செஞ்சாலும் வியாபாரம் மந்தமாகி செஞ்ச பொருளை விற்க முடியாம தேங்கி போய் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க வியாபாரம் எல்லை தாண்டி வளர போகுது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். அங்க இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலையும் நல்ல வருமானமும் கிடைக்க போகுது. உங்களை நம்பி முதலீடு செஞ்சவங்க உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. லாபம் மழையா கொட்ட போகுது. அதை வச்சு நீங்க பல பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு பெரிய முதலாளியா மாற போறீங்க. இதெல்லாம் ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. கையில ₹1 இருந்தா கூட அதை 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்கற அந்த தங்கம் மாதிரி மனசு உங்களுக்கு. ஆனா கடந்த காலத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க கரம் விரிவடைய போகுது. ஆதரவற்றவங்களுக்கோ இல்ல முதியோர்களுக்கோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யற அளவுக்கு உங்க பொருளாதாரம் உச்சிக்கு போக போகுது. 10 பேருக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு உங்க வீட்டுல லட்சுமி நிரந்தரமா வாசம் செய்ய போறா. நீங்க செய்யற அந்த புண்ணியம்தான் உங்க பரம்பரையே எந்த குறையும் இல்லாம வாழ வைக்க போகுது. உங்க நல்ல மனசுக்கு காலம் கொடுக்க போற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இந்த மாற்றங்கள். துலாம் ராசியோட அதிபதியே சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரம், அழகு, வசதின்னு அர்த்தம். ஆனா கடந்த சில வருஷமா இந்த சுக்கிரன் கொடுக்க வேண்டிய
எந்த ஒரு நல்ல பலனையும் சனி பகவான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தார். அதனாலதான் கையில காசு தங்காம, நல்ல துணிமணி கூட உடுத்த முடியாம உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா கூட போட்டுக்க நல்ல நகை இல்லையே, நல்ல சட்டை இல்லையேன்னு தயங்கி தயங்கி நின்ன காலம் எல்லாம் இப்ப முடிவுக்கு வரப்போகுது. சுக்கிரனும் சனி பகவானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதனால இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்க போறாங்க. நீங்க ஆசைப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கை, புத்தம், புது வண்டி, கை நிறைய நகைன்னு உங்க தோற்றமே ஒரு பெரிய பணக்கார தோற்றமா மாறப்போகுது. வறுமையில வாடின அந்த பழைய முகத்தை இனிமே கண்ணாடியில கூட நீங்க பார்க்க முடியாது. ஆகுறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களோட மருத்துவ செலவு உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். மாசம் பிறந்தாலே பாதி சம்பளம் மாத்திரை மருந்துக்கே சரியா போகுதேன்னு புலம்பி இருப்பீங்க. சில நேரங்கள்ல நம்மளால பெத்தவங்களை நல்லபடியா பாத்துக்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி உங்களை ரொம்பவே வாட்டியிருக்கும். ஆனா சனி பகவான் இனிமே உங்க குடும்பத்துல எந்த ஒரு பெரிய மருத்துவ செலவும் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட போறாரு. வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு பூரண ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க போகுது. அதனால நீங்க சம்பாதிக்கிற பணம் முழுசும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்கும் சுப காரியங்களுக்கும் மட்டுமே செலவாக போகுது. ஆஸ்பத்திரி வாசம் முடிஞ்சு உங்க வீடு இனிமே சந்தோஷம் பொங்குற ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி மாறப்போறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. அரசியல், கலைத்துறைன்னு மக்கள் மத்தியில வேலை பார்க்கற துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். எத்தனையோ வருஷமா சரியா வாய்ப்பு கிடைக்காம கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் வேறையாவோ தட்டி பறிச்சுட்டு போறத பார்த்து ரத்த கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்க திறமைக்கு எப்பவோ கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க மேல விழப்போகுது. மக்கள் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கும் பேரும் புகழும் தேடி வரப்போகுது. இத்தனை நாளா உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் உங்களை பாக்குறதுக்கு நேரம் கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து விண்ணை முட்ட போகுது. உங்களுக்காக கை தட்டவும் உங்களை கொண்டாடவும் ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம சொந்த காலில் நின்று ஒரு தொழில் பண்ணிட மாட்டோமான்னு பல பேருக்கு கனவு இருந்திருக்கும். ஆனா முதலீடு பண்றதுக்கு பணம் இல்லாம, அப்படியே பணம் இருந்தாலும் அதை போட்டு நஷ்டமாயிடுமோங்கிற பயத்திலேயே அந்த கனவை குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த முதலாளி கனவை தட்டி எழுப்ப போகுது. நீங்க ஆரம்பிக்க போற சின்ன வியாபாரம் கூட கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய நிறுவனமா வளரக்கூடிய அளவுக்கு சனி பகவான் அருள் புரிய போறாரு. உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுக்கவும் முதலீடு செய்யவும் பல நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. இத்தனை நாளா அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்த்த நீங்க இனிமே 10 பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்க போற ஒரு முதலாளியா சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார போறீங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்டத்தை கூட பொறுத்துக்குவாங்க. ஆனா பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறத அவங்களால கண்ணுல பார்க்கவே முடியாது. கடந்த கொஞ்ச காலமா உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே, இல்ல வேலை கிடைச்சும் ஒரு நிலையான வருமானம் இல்லையேன்னு பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல செட்டில்மெண்ட் எப்போ வரும்னு கோயில் கோயிலா ஏறி இறங்கியிருப்பீங்க. உங்க வேண்டுதலுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியில ஒரு பெரிய சுப முடிவு கிடைக்க போகுது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. அவங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அவங்களோட வளர்ச்சியை பார்த்து இத்தனை நாளா நீங்க பட்ட கவலை எல்லாம் பனி மாதிரி விலகி உங்க முகத்துல ஒரு பெரிய பெருமை கலந்த சந்தோஷம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த மதிப்பே வேற. ஒரு காலத்துல நீங்க சொல்றதுதான் வேதவாக்கா இருந்திருக்கும். ஆனா நேரம் சரியில்லாத காரணத்தால நேத்து வந்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறி இருக்கும். நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன தப்ப பெருசாக்கி உங்களை ஊருக்குள்ள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த அவமானத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை ஒதுக்கி வச்ச அதே கூட்டத்துக்கு நடுவுல சனி பகவான் உங்களை ஒரு விஐபி மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு. உங்க பேச்சை கேட்கவும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கவும் 4 பேர் உங்க வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. திடீர் பண வரவுங்கிறது உங்க வாழ்க்கையில இனிமே அடிக்கடி நடக்க போற ஒரு விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலம் இன்னைக்கு பல மடங்கு விலைக்கு வித்து உங்க கையில ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து சேர்க்க போகுது. இல்லனா யாருக்காவது உதவிக்காக கொடுத்த பணம் அவங்களே உங்களை தேடி வந்து வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு போவாங்க. லாட்டரி அடிச்ச மாதிரி கிடைக்க போற இந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம 4 பேர் கிட்ட ஆயிடு. யா
கேக்குற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சொந்தக்காரங்க முன்னாடி பட்ட அவமானம் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கான சொந்த நிலத்துல ஒரு பெரிய வீட்டை கட்டி வாசல்ல வண்டியை நிப்பாட்டி உங்க ராஜ வாழ்க்கையை நீங்க தொடங்க போறீங்க. இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு நினைச்சு நினைச்சு தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இதை எப்படி சமாளிக்க போறோம்னு கை கால்லாம் நடுங்கி போய் உட்காந்துருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல உங்க மனசுக்குள்ள ஒரு அசுர தைரியம் வரப்போகுது. ஒரு மலை அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை துரும்பு மாதிரி ஊதி தள்ளுற பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிரும். எவன் என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம், நம்ம பக்கம் நியாயம் இருக்குங்கிற அந்த ஒரு தைரியம் தான் இனிமே உங்களை வழி நடத்த போகுது. உங்க பார்வையிலையும் உங்க பேச்சிலையும் வரப்போற அந்த ஒரு கம்பீரத்தை பார்த்து உங்களை எதிர்க்க நினைச்ச எதிரிகள் கூட பயந்து போய் பின்வாங்க போறாங்க. அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்களுக்குள்ள முழுமையா இறங்க போகுது. துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில இத்தனை நாளா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த ஒரு பெரிய இடைவெளி இனிமே நிரந்தரமா மறைய போகுது. ஏதோ ஒரு சின்ன தப்ப பெருசாக்கி ஈகோ பிரச்சனையில ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்க்காம பேசிக்காம ஒரே வீட்டுக்குள்ள 2 அந்நியர்கள் மாதிரி வாழ்ந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. உங்களை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தின உங்க வாழ்க்கை துணை இனிமே உங்க அருமைய முழுசா உணர்ந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க போறாங்க. அவங்களாவே உங்ககிட்ட இறங்கி பேசுறத பார்த்து உங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நிறைய நல்ல முடிவுகளை எடுக்க போறீங்க. கல்யாணமான புதுசுல இருந்த ஒரு அந்நியோன்யம் திரும்பவும் உங்க குடும்பத்துக்குள்ள துளிர் விட போகுது. உங்களை பிரிக்க நினைச்ச 3வது மனுஷங்களோட சதி வேலைகள் எல்லாம் தவிடு பொடியாகி அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்க போறாங்க. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளோ இல்ல இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த காரியங்களோ இனிமே ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். ஒரு சின்ன கையெழுத்துக்காக ஆபீஸா ஏறி இறங்கி செருப்பு தேஞ்சதுதான் மிச்சம்னு மனசு நொந்து போயிருப்பீங்க. அதிகாரிங்க உங்களை அலக்கழிச்சதை நினைச்சு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல அந்த அரசாங்க கதவுகள் உங்களுக்காக ரொம்ப அகலமா திறக்க போகுது. நீங்க போகும்போதே அதிகாரிங்க உங்களை நல்லபடியா வரவேற்று உங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய காரியத்தை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. பென்ஷன் பணமோ இல்ல அரசாங்க மானியமோ எதுவா இருந்தாலும் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு சேரப்போகுது. அரசாங்க வேலைக்கு காத்துக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு அவங்க கனவு நனவாகிற நேரம் இது. ஒரு பெரிய பதவியும் கரவமும் உங்களை தேடி வரப்போகுது. இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோடவே எந்த ஒரு சுப காரியத்துக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க. 4 பேர் நடுவுல சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத சோகம் உங்களை அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை இது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன்னு சலிச்சு போயிருப்பீங்க. அந்த மன உளைச்சல் இருந்து உங்களை முழுசா வெளியில கொண்டு வர உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து வழிகாட்ட போகுது. ரொம்ப வருஷமா போக முடியாம தள்ளி போன குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் ரொம்ப சிறப்பா படையல் போட்டு கும்பிட்டு வர போறீங்க. அந்த சாமி தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரப்போகுது. உங்க மேல விழுந்திருந்த திருஷ்டி, செய்வினை கோளாறு எல்லாமே அந்த குலதெய்வத்தோட பார்வையில சுக்கு நூறா உடைஞ்சு காணாம போக போகுது. இனிமே வரப்போற காலம் துலா ராசிக்கு ஒரு உண்மையான பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். அதனால பழசையே நினைச்சுக்கிட்டு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நம்ம ராசிக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நீங்களே உங்களை சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே உங்க தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு காலம் தயாரா இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. யாருக்கிட்டையும் கையேந்தாம நீங்களே 4 பேருக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. எந்த பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. உங்களுக்கான வெற்றி உங்க வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு நான் இறுதியா சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். கஷ்டங்கிறது மனுஷனுக்கு வராம வேற யாருக்கு வரும்? ஆனா நீங்க பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். அந்த இருண்ட காலம் முழுசா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 வருஷம் மார்ச் மாசம் 6ஆம் தேதி உங்க வாழ்க்கையில பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். அன்னையில இருந்து நீங்க எதை தொட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகுது. ஏத்துதீன் உங்களை அழவச்ச அதே கிரகங்கள் இனிமே உங்களை சிரிக்க வைக்க போகுது. உங்களை குனிஞ்சு போக வச்ச அதே காலம் இனிமே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்பட ஒரு அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் எங்கேயோ உச்சிக்கு போக போகுது. இனிமே யாரை நம்பியும் நீங்க சுலபமா ஏமாற மாட்டீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை ரொம்ப ஆழமா கத்து கொடுத்துட்டார். இனிமே உங்க புத்தி ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். யார் நல்லவங்க, யார் நம்ம கிட்ட நடிக்கிறாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்த உடனே
கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் உங்களுக்கு வந்துடும். உங்க பணத்தை எப்படி பாதுகாக்கணும், உங்க குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. இத்தனை வருஷமா நீங்க விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சந்தோஷ மழையில நீங்க நனைய போறீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இனிமே உங்க கைக்கு முழுமையா வந்து சேரும். யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காத உங்க குணம்தான் உங்களை இப்ப காப்பாத்தி நிப்பாட்டி இருக்கு. இவங்க வீட்ல இனிமே எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை தான் நிலவ போகுது. உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களாவே உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை சுத்தி சுத்தி வரப்போறாங்க. எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, எவ்வளவு பெரிய உச்சிக்கு போனாலும் சாமி கும்பிடுறத மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையும் உங்க குல தெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவங்க தான் உங்களை இந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்திலையும் மாட்டி விடாம காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இனிமேலும் அவங்க தான் உங்களை பெரிய நிலைமைக்கு கொண்டு போக போறாங்க. உங்க தர்மம் என்னைக்கும் உங்களை தலைகுனிய விடாது. அதனால உங்க மனசுல இப்போ இருக்கிற அத்தனை கவலைகளையும் பயத்தையும் ஒரு மூட்டையா கட்டி தூக்கி தூரமா போடுங்க. நாளையில இருந்து ஒரு புது மனுஷனா ஒரு புது நம்பிக்கையோட வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கான சிம்மாசனம் ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகி காலியா இருக்கு. அதுல போய் கம்பீரமா உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கி. துலாம் ராசி நேயர்கள் எல்லாரும் இனி வர காலங்கள்ல எல்லா வளமும் நலமும் பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாம பெரிய அளவுல பெருவாழ்வு வாழணும்னு அந்த முழு முதற் கடவுளை நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போறது எல்லாமே ஜெயமா தான் அமையும். தொட்டதெல்லாம் துலங்கும். மனசு நிறைய சந்தோஷத்தோட இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.